ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். ஆங்கிலத்தில் ஒரு அற்புதமான ஒரு வாக்கியம் ஒன்று இருக்குங்க. அது என்னென்னா, இஃப் யூ கேன் சேஞ்ச் யுவர் மைண்ட், யூ கேன் சேஞ்ச் யுவர் என்டையர் லைஃப். என்ன அர்த்தம்னா, நம்ம மனசை மாற்ற முடியும்னா, நம்ம சிந்தனையை மாற்ற முடியும்னா, அதன் பலனாக நம்ம வாழ்க்கையை மொத்தத்தையுமே மாற்றிட முடியும். அது எந்த விதத்தில் நம்ம மனசை மாற்றிக்கிறோமோ அதன் அடிப்படையில், நல்ல விதத்திலோ கெட்ட விதத்திலோ. நீங்கள் நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு அனுபவசாலியாக இருந்தாலும் சரி, நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா, ஈவன் நீங்கள் உங்களுக்கு ஒரு 70 வயசு கூட ஆயிருக்கலாம். அந்த 70 வருஷத்தில் உங்களுடைய வாழ்க்கையை திருப்பி பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு மனிதனாவது நெகட்டிவான எண்ணங்களுடன், தீமையான ஆட்டிடியூட், ஓகேங்களா, கோபமான குணம். சில பேர் கோபமாக இருப்பாங்க, மனசு நல்ல மனசாக இருக்கும். ஆக்சுவலாக நான் சொல்கிறது வந்து கம்ப்ளீட்டாக நெகட்டிவாக, எப்போ பார்த்தாலும் கோபம். அந்த கோபங்கிறத விட வெறுப்பு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தவர்களை பார்த்தால் வெறுத்து உமிழ்வது, வெறுத்து ஒதுக்கி தள்ளுவது. காரணம், அவங்க கீழ்மட்டத்தில் இருக்காங்க, ஏதோ ஒரு விதத்தில் பொருளாதாரத்திலோ தகுதின்னு அவங்களா நிர்ணயிச்சுக்கிட்ட விஷயங்களிலோ அவங்க கீழே இருக்காங்க. அவங்க மனசுப்படி அவங்களோட நம்ம வந்து ஒத்து போகக்கூடாது. அவங்களுக்கு நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்குற மரியாதை மாதிரி கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரியான தீமையான ஒரு வைப்ரேஷன் உள்ள எண்ணங்கள், குணாதிசயங்கள் உள்ள மனிதர் எந்த காலகட்டத்திலாவது இந்த உலகத்தினரால் அங்கீகரிக்கப்படுகிறார்களா? நம்ம யாராவது ஒரு ஆளாவது இந்த மாதிரி மனிதர்களை விரும்புவோமா? விரும்பவே மாட்டோம். அப்படி விரும்பாதப்போ நம்ம ஏன் அந்த மாதிரி இருக்கணும்? நம்ம அடுத்தவங்க நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணணும்னு விரும்புகிறோமோ அதே மாதிரி தான் நம்மளும் அடுத்தவங்களை ட்ரீட் பண்ணணும். நியூட்டன்ஸ் தேர்ட் லா, ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் அன் ஆப்போசிட் ரியாக்ஷன். இது வந்து கர்மா, உலக நியதி. அப்போது நம்ம குணங்களால், நமது கேரக்டர்ஸால், நமது குணாதிசயங்களால், நமது சிந்தனையால், நம் மனத்தால் நமது முழு வாழ்க்கையுமே மாறிவிடும் என்றால், அந்த ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம சூப்பரான சிந்தனைகளோட, நல்ல எண்ணங்களோட, எளிமையோட இப்படி மாறிட்டா என்ன பாசிட்டிவா? இந்த மாதிரி ஒவ்வொரு ஆளும் பாசிட்டிவாக மாறினா உலகம் ஃபுல்லாகவே பாசிட்டிவாக ஆகிடுமே இல்லைங்களா? எதற்கும் உதவாத ஈகோ, ஆட்டிடியூட், வெறுப்பு, பொறாமை, பேராசை, அகங்காரம், திமிர் எல்லாம் ஒருத்த வார்த்தைகள் தான். எதற்கு இது எல்லாத்துக்குமே? கடைசியில் என்னத்தை கொண்டு போக போகிறோம் ஆக்சுவலாக, இல்லைங்களா? இந்த வார்த்தைகளை பார்த்தோன்னே மனசுக்கு வந்து இதுதாங்க தோணுச்சு. ஆக்சுவலாக நம்ம வந்து வாழ்க்கையில் எந்த ஒரு நாளையுமே நினச்சி வருத்தப்பட வேண்டாம். வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு பாடத்தை நமக்கு உணர்த்திட்டு போகுது, இல்லைங்களா? நல்ல நாட்கள் வந்தால் சந்தோஷமாக எடுத்துக்கொள்வோம், ஹாப்பியாக எடுத்துக்குவோம். ஏன்னா ஹாப்பியான விஷயங்கள் நடக்குது. ஹாப்பி இல்லாத சேடான விஷயங்கள், துயரமான மகிழ்ச்சியற்ற விஷயங்கள் நடந்தால் அந்த நாளையுமே நம்ம ஒரு பயனுள்ள நாளாகவே எடுத்துக்குவோம். ஏன்னா மகிழ்ச்சியான வாழ்க்கைக்காக நாம் போராடி கொண்டிருக்கும் பொழுது ஏற்படுகின்ற தோல்வியான சந்தர்ப்பங்களில் அந்த தோல்வியை எப்படி எதிர்கொள்வது என்பதற்கு தேவையான அனுபவத்தை கற்றுக் கொடுப்பது இந்த கெட்ட நாட்கள் தான். வாழ்க்கையில் நம்ம எப்போவுமே பாசிட்டிவாக இருப்போம். அடுத்தவங்களுக்கும் அந்த பாசிட்டிவிட்டியை, நேர்மறை தன்மையை எடுத்துகிட்டு போவோம், பரப்புவோம். அதாவது ரொம்ப அதிகமாக முயற்சி பண்ணுவோம்னா, நம்ம போகிறப்போ ஒரு நல்ல இன்முகத்தோடு சிரிச்சிட்டு எல்லாத்தையும் அன்பான முகத்தோட, ஒரு இன்முகத்தோட எல்லாரையும் ஒரு நல்ல ஒரு சகோதரத்துவத்தோட, மரியாதையோட, கண்ணியத்தோடு நடத்தினா அது அப்படியே அந்த வைப்ரேஷன் உங்கள் ஃபுல்லாக பரவாங்க. ஆக்சுவலாக நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இஃப் யூ கேன் சேஞ்ச் யுவர் மைண்ட், we can change our entire life. நல்ல விஷயங்களால் நாம் சூழப்படுவோம். அதுக்கு நம்ம தான் எஃபர்ட்ஸ் போடணும். நல்ல விஷயங்களால் சூழப்படணும். நல்ல மனிதர்கள் சூழ்ந்திருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்குவோம். கெட்ட கம்பெனி, டெல் மீ யுவர் ஃப்ரெண்ட், ஐ வில் டெல் அபவுட் யூ அப்படின்னு சொல்லுவாங்க. உன்னுடைய ஃப்ரெண்டை பற்றி சொல்லு, உன்னை பற்றி நான் சொல்கிறேன். நல்ல சகவாசத்தோடு இணைந்து கொள்வோம். நல்ல கம்பேனியன்ஷிப் இருக்கட்டும். நல்ல புத்தகங்களை படிப்போம். நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கொள்வோம். வாழ்க்கையை எப்போவுமே சந்தோஷமாக போவாங்க. பொருள் இருக்கோ இல்லையோ, மனதில் சந்தோஷம் இருக்கும். உங்களால் 4 பேருக்கு, 100 பேருக்கு, 1000 பேருக்கு பலன் இருக்கும். மிக்க நன்றி நண்பர்களை பார்த்தமைக்கு. ஹேவ் அ ஃபேண்டாஸ்டிக் டே அஹெட்.